ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டியூஸ்டே 12/3/2024 ஸ்ரீசக்தி SS 406க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கான ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கு கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனால் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 785 ரிசல்ட் நண்பா. அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்தீங்கன்னா 265, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 087 சொல்லிட்டு இப்படி எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ஏபிசி போர்டு ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 73 கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு அதோட நம்மளுக்கு பெயர்ஸுகளும் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம போன ட்ரா பார்த்த மெத்தட் தான் நண்பா. ஸோ இந்த மெத்தடில் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் இதே மெத்தடை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது சி போர்டுக்கான வீடியோங்கிறதுனால நம்ம சி போர்டுன்னு கொண்டு வந்திருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ 137 ஆரம்பிப்போம். நம்மளுடைய எக்ஸ் படி பிசிங்கிறதுனால பிசியில் இருக்கிறது 37, இதோட நம்ம 73 கூட்ட போகிறோம். அதாவது ப்ளஸ் 73. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 7ஓட 3 கூட்டும்போது 0, இங்கே 7ஓட 3 கூட்டும்போது 0. அப்போ 0 மட்டும்தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் கிடச்சி வின் பண்ணால் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நண்பா. அந்த விதத்தில் இந்த ட்ராவல் நம்மளுக்கு 137க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 750. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ட்ரா பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு அப்படியே ஹிட் ஆகிருக்கு. இப்போ 750 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 750 இதில் நம்ம எடுக்க போகிறது 50, இதோட ப்ளஸ் 73. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 0ஓட 3 கூட்டினோம்னா 3, 2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 750க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 750க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 642 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல சி. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. இப்போ 642க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம பார்க்குறது எல்லாமே வீக் டு வீக். இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் டு செவ்வாய் தான் கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 642 இதில் நம்ம எடுக்க போகிறது 42, இதோட ப்ளஸ் 73. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1, 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 1 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 642க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 1 அல்லது 5. இப்போ இந்த 642க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 585. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஏ அண்ட் சி. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ஸாக கிடச்சிருக்கு நண்பா. 555 நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு ஏசி போர்டில். இந்த இடமும் ஒரு நல்ல வெற்றி தான். இப்போ 585 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 85, இதோட நம்ம ப்ளஸ் 73. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 585க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 585. இப்போ இந்த 585க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 087. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. சி போர்டு கிடையாது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பி. இப்போ 73 ஃபார்மேட் முடிஞ்சு. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. இப்போ 087க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 87, இதோட நம்ம 73 கூட்ட போகிறோம். ப்ளஸ் 73. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 50 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 087க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல்.
087க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 5 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 265 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ 5 ட்ரா பார்த்துருக்கோம். 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது நண்பா. அதோட ஃபஸ்ட் ட்ரா சி, 2வது ட்ரா சி, 3வது ட்ரா ஏசி, 4வது ட்ரா பி, 5வது நம்மளுக்கு சி. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு அதிகப்படியாக சி போர்டு இருக்கிறதுனால நம்ம இந்த சி போர்டுக்கான வீடியோவை கொண்டு வந்திருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 265க்கு பார்க்க போகிறோம். ஸோ 265க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 65. இதோட நம்ம 73 கூட்டிடலாம். +7 and 3. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 7 கூட்டும்போது 3, 5ஓட 3 கூட்டும்போது 8. 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 265க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சி போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 8 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 265க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 785 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. சி போர்டில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பி. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 785 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த செவ்வாய்க்கு இதெல்லாம் தான் நம்ம எஸ்சி போர்டு எடுக்க போகிறோம் நண்பா. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருந்தாலும் 2 ட்ரா நம்மளுக்கு வந்து பி போர்டு கிடச்சிருக்கு. அந்த 2 ட்ராலையுமே B8 தான் நண்பா கிடச்சிருக்கு. 8B 8Bன்னு சொல்லிட்டு 2 தடவை கிடச்சிருக்கு. இனி 8 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சி போர்டுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்களை நம்ம நோட் பண்ணாலும் நம்மளால் வின் பண்ண முடியும். இப்போ 2 டைம் நம்மளுக்கு சிங்கு பெரிய நம்மளுக்கு 2 டைம் வந்து நம்மளுக்கு பி போர்டில் போயிருக்கு 8. கிட்டத்தட்ட 3 ட்ரான்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முந்தின ட்ரா 8 பி போர்டில் தான் இருக்குது. இனி 8 வந்துச்சுன்னா அது சி போர்டு தான். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தலாம் நண்பா. ஏன்னா இந்த 785 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். இந்த செவ்வாய்க்கு இதில் வந்து நம்ம சி போர்டு எடுக்கலாம். 785 இதில் நம்ம எடுக்க போகிறது 85. இதோட +73. இப்போ இதை கூட்டிடலாம். நம்ம நினச்ச மாதிரியே 8 இந்த ட்ராவுக்கு வந்திருக்கு நண்பா. 8ஓட 7 கூட்டும்போது 5, 5ஓட 3 கூட்டினா 8. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 8 அதிகப்படியான சான்சஸில் இருக்குது. நான் இதை கவனிக்காமையே 8 அடுத்து வந்தால் நம்மளுக்கு சி போர்டில் தான் வரும்னு நினச்சிருந்தேன். அந்த விதத்தில் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 8 சி போர்டுக்கு வரதான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5 பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 2 தடவை சி போர்டில் இருக்குது நண்பா. ஸோ சி போர்டு அல்லது ஆல் போர்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸில் கிடச்சிருக்கு நண்பா. மெத்தட் படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிட்டு வந்து நின்றுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இடையில நான் சொல்கிற ஒரு சில மேட்டர்லாம் உங்களுக்கு வந்து அட்வான்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 8 கிடச்சிருக்கு. கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. அஞ்சு அல்லது 8. 5 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டுக்கு சான்சஸ் இல்லை நண்பா. வேணா ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு சான்சஸ் இருக்குது. 8 தான் இந்த ட்ராவுக்கான சி போர்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணுவோம். குறைச்சி தான் நம்பரை கொடுக்க ட்ரை பண்ணுவோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய மெத்தட். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 5, 8 கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல நண்பா. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 12/3/2024 ஸ்ரீசக்தி SS 406க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.